நிலையான அந்த உணவு 3 வேளை அல்லது 2 வேளை இந்த உணவுன்றது வாழ்க்கையில எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைப்பை தாண்டி ஏதோ ஒரு காரணத்தினால தடை. என்ன பண்ணலாம்? அதாவது பணம் இல்லாமல் அரிசி பருப்பு வாங்க முடியாத கஷ்டப்படுறவங்க ஒரு பாவம். இன்னொன்று, சாப்பிட வேண்டான்னு மருத்துவரால் சொல்லப்பட்டு அவர்கள்ட்ட எல்லா விதமான வசதி இருக்கும். ஆனால் இவர் கஞ்சி தான் சாப்பிடணும், இவர் சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவருடைய ஆசைக்கு கூட அவரால் வாழ முடியல. அது எப்படி கடல்ல போறவனுக்கு கடல் தண்ணி தாகத்தை தீர்க்காதோ, அதுபோல இவர்களுடைய செல்வம் இவர்களுக்கு உபயோகம் இல்லாம இவர்களால் விரும்பிய பொருளை அனுபவிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பரிகாரம். தினமும் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் பண்ணணும். இந்த அரிசி மாவுல கோலம் போடும்போது ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதை சாப்பிடும். இப்ப இந்த கோல மாவுன்னு சொல்லி போடுறாங்க, அதுல இல்ல, அரிசி மாவுல நம்ம கோலம் போடணும். அங்கதான் நம்ம தப்பு பண்ணோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, முக்குமா இல்லைன்னா சுண்ணாம்பு மாவு இருக்குது, அதில் போட்டால் எறும்பு வராது. அந்த மாதிரி கோலத்தை வாசலில் போட்டு எறும்புகள் சாப்பிட்டால் உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனையே வராது வாழ்க்கை ஃபுல்லாக.